ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படிங்க? நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன். இது வந்து 3வது வீடியோ, ஒரு சின்ன வீடியோ தான். என்னன்னா, நிறைய பேர் வந்து ஆனால் நீங்கள் எப்படி வந்து இற வைக்கிங்க, அதுக்கு வந்து எப்படி க்ளீனாக அதுங்க சண்டை போடாமல் எப்படி சாப்பிடுதுன்னு சொல்லிட்டு காமிக்க சொல்லியிருந்தீங்க. நான் வந்து காமிக்கேன். இப்போ வந்து நம்ம இறை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதை வந்து எடுத்துகிட்டு இங்கே வரேன். இங்கே இறை எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டோம். இப்போ வந்து உள்ளே எடுத்துகிட்டு போய் போடலாம். நான் வந்து எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸ் என் புறாவுக்கு வந்து நோய் வராமல் இருக்கிறதுக்கு வந்து என்ன செய்வேன்னா, இந்த இறை கொட்டுறதுக்கு முன்னால் பல இறை வந்து அங்கே இருக்கும். அந்த இறை கீழே கொட்டி விட்டுருவேன். கீழே கொட்டுறேன்னா கூண்டுக்குள்ளேயே கொட்ட மாட்டேன், கூண்டுக்கு வெளியே கொட்டுவேன். கூண்டுக்கு வெளியேனா இதுக்குன்னு ஒரு இதை வச்சுருக்கேன், பானை, மண் பானை. அதில் கொட்டிடுவேன். ஏதாவது புறா வேறு ஏதாவது புறா வீட்டுக்கு வச்சுனா சாப்பிட்ற மாதிரி வச்சுருவேன். நான் இங்கேயும் மண்பானை வச்சுருப்பேன். இந்த மண்பானையில் வந்து இப்படி கொட்டி வச்சுருவேன். வேறு ஏதாவது புறா இருந்துச்சுன்னா அதில் வந்து சாப்பிட்டுக்கும். அணில் கிணில் ஏதாவது எலி அது மாதிரி வந்தால் சாப்பிட்டுக்கும். எலிலாம் வராது ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸிமம் அணில் வரும், குருவி வரும், அதுங்க வந்து சாப்பிட்டுக்கும். அது போக நான் வந்து ஒரு டப்பா இறைய கொட்டிடுவேன். இது வந்து மீன் டப்பா தான். அந்த டப்பாவுக்கு ஒரு டப்பா இறைய கொண்டு வந்து கொட்டிடுவேன். இன்னைக்கு காலையிலேருந்து பசியே இல்லை, அதனால் சாப்பிட மாட்டானுங்க. கூண்டு ஃபுல்லாக இறச்சி தான் வைப்பானுங்க. இன்றைக்கி ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்கிறதுனால ஃபுல்லாக வச்சுட்டு போகிறேன். வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து சண்டை போடுறதும் சண்டை போடாதுலாம் சொல்ல மாட்டேன். என் குண்டியுமே சண்டை போடுங்க. ஆனால் இப்போ வந்து இந்த புறா வந்து இந்த நம்ம ஜெர்மன் பியூட்டி ஹோமர் சாக்லேட் வந்து எல்லாத்துக்கும் கூட சண்டை போடும். ஆனால் அதை சாப்பிடுவோம், மித்த எல்லாமே சாப்பிடுவோம். ஆனால் எனக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்காது. தண்ணி மட்டும் நான் மறக்காமல் வச்சுக்கிட்டே இருப்பேன். தண்ணி வந்து ஒரு மருந்து கலந்து வைப்பேன். அது இன்னும் மருந்து உங்களுக்கு காமிக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து குரோவிப்ளக்ஸ் வந்து மருந்து. இது வந்து ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன், நான் என்னென்ன மருந்து யூஸ் பண்ணேன் அந்த வீடியோவில். இப்போ வந்து இந்த மாதிரி தான் வந்து சிக்கு இது புறாவுக்கு வந்து கொடுக்க சிக்குன்னு சொல்லிட்டு புறா கொடுக்க போகிறேன். இது வந்து எதுக்குன்னா, அந்த புறா எல்லா புறாவும் எனக்கு மாற்றி மாற்றி முட்டை விட்டு சிக்கு உட்காந்துக்கிட்டு அதுமாதிரி பண்ணுறதுனால எனக்கு அது கொடுக்கும்போது எனக்கு கொஞ்சம் சத்தாக இருக்கும், எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அதுக்காக இது வந்து கொடுக்குறேன். இது வந்து லிக்யூட் நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட் ஃபார் போல்ட்ரி அண்ட் அனிமல் ஃபீடிங். இதை வந்து நான் வந்து இப்போ தண்ணியில் கலந்து வைக்கேன். எப்படி கலந்துக்கணும்னு காமிக்கேன். இப்போ வந்து எல்லா புறாவும் வந்து 1-2 தான் பசியில் இருக்கும், மீதியும் பசியில் இருக்கா தண்ணி தாகத்தில் தான் இருக்குங்க. ஆனால் தண்ணி வைக்கலை, நான் வந்து மறந்துட்டேன். தண்ணி பாட்டில் வந்து நான் ஓட்டை விழுந்துட்டு போல் தண்ணி ஃபுல்லாக லீக் ஆகிட்டு நம்ம வந்து திரும்பி வைக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 2வது பால் நம்ம ஃபில் பண்ணுறோம். மொதல் பால் ஃபில் பண்ணியாச்சு, அங்கே இருக்குது. இப்போ 2வது பால் ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம 2 பால் ஃபில் பண்ணியாச்சு. வந்து எப்படி மருந்து உங்களுக்கு கலக்கிறான்னு காமிக்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மூடிங்க மாற்றி மாட்டுறதுனால தான் எனக்கு தண்ணி லீக்கேஜ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு மருந்து கலக்க காமிக்க. இப்போ இதுலேருந்து ஃபுல்லாக தண்ணியை நம்ம மருந்து கலக்க முடியாது. கொஞ்சோண்டு தண்ணி கீழே கொட்டிடணும். இந்த சைஸ்லேருந்து தண்ணி வச்சுக்கணும். இங்கே அதே மாதிரி தான் கொஞ்சோண்டு தண்ணிக்குன்னு கீழே கொட்டிட்டு இந்த இதில் வந்து தண்ணி வச்சுக்கிறேன். அப்போ நமக்கு கலக்க முடியும். தண்ணி மருந்து உள்ளே ஊற்றிட்டு இப்போ வந்து இந்த மூடிக்கு ஒரு மூடி மருந்து ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குரோவிப்ளக்ஸ் வந்து ஒரு மூடி ஊற்றணும் ஒரு பாட்டிலுக்கு. நான் வந்து இப்போ உங்களுக்கு ஊற்றுறேன். இப்போ தான் நம்ம உள்ளே ஊற்றுவோம். ஒரு பாட்டிலுக்கு ஒரு மூடி மருந்து ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கும். அது 1/2 லிட்டராக இருந்தால் வந்து நீங்கள் வந்து குறைவாக யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இது 1 லிட்டர் தான், பெரிய கடை. அது சின்னதாக 1/2 லிட்ரு. ஆனாலுமே என் புறா வந்து க்ளீனாக குடிச்சிரும். அதனால எனக்கு பிரச்சனை இல்லை. இது வந்து அதிகமாக ஊற்றுறதுனால ரொம்பலாம் பிரச்சனை இல்லை. லைட்டாக ஏதாவது லேசாக நிறைய மருந்து உள்ளே போகும்போது தானாக வெளியே வந்துடும். அதனால் இதில் வந்து ரொம்பலாம் எஃபெக்ட் இருக்காது இந்த மருந்தில். இது வந்து கிட்னி இதாகும், செயலில் இருக்கும், அது மாதிரிலாம் கிடையாது. நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். புறா குடிச்சிட்டு போயிட்டு அது சிக்குக்கு வந்து ஊட்டும் போது ஈஸியாக இருக்கும். சிக்கோட க்ரோத் நல்லா இருக்கும். அதுக்காக இந்த மருந்து மெயினாக கலந்து வைப்பேன். இப்போ தான் நம்ம இதை போட்டு மூடிட்டு மாட்டி விட்டுருவோம். இது எப்போவுமே எனக்கு வந்து இந்த மூடி மாட்டுறது தான் ரொம்ப பிரச்சனை வரும். ஏன்னா மூடி வந்து டைட்டாக நிற்காது. டைட்டாக நின்றாலும் தண்ணி வெளியே வராமல் இருக்கும். சாயங்காலம் வரையும் எங்கேயாவது ஒரு சின்ன இடத்துல லீக்கேஜ் அப்படியே இந்த வந்து உட்காராமல் சின்ன இடத்துல லீக்கேஜ் ஆகும். இப்போ நல்லா உட்காந்துருக்கு. இன்றைக்கி சாயங்காலம் லீக்கேஜ் ஆச்சுன்னா இந்த 2 பாட்டிலையும் தூக்கி தூர போட்டு வேறு பாட்டில் எடுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், கேமரா 1 செகண்டில் பாட்டில் கீழே கவுத்து விட்டான் வீடியோ எடுக்கிறேன்னு பேரில். நான் இந்த பாட்டில் மட்டும் உட்கார மாட்டிக்கு வரையில, இதுவும் உட்காந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் உங்களுக்கு மாட்டி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் தண்ணிக்கு எப்படி அடிச்சு பிடிங்கிட்டு வருதுன்னு. வெயில் காலம்னால தண்ணிக்கு ஸ்பீடாக வருது.
எங்கள் சிக்ஸே இருக்கிறதுனால நான் வந்து 1 பாட்டில் தண்ணி வைக்க மாட்டேன், 2 பாட்டில் தண்ணி வச்சுக்கிடுவேன். இதுவும் 1 பாட்டில் தான் இருந்தேன், 1 லிட்டர் தான் இருந்துச்சு. எனக்கு அந்த இது மாதிரியே 1 லிட்டர் கேன் அது வந்து செட் ஆகாதனால தூக்கி தூர போட்டேன். நசுங்க ஆரம்பிச்சிட்டு கேனு தண்ணி குறைய நசுங்கி தானாகவே எல்லா தண்ணியும் வெளியே வர ஆரம்பிச்சிட்டு அதனால வந்து இப்படி பண்ணேன். இப்போ பாருங்கள் எல்லாமே ஸ்பீடாக தண்ணி குடிக்குங்க, ரொம்ப தண்ணி தாகத்தில் இருக்கும். இப்போ தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிரும். வெயில் காலனால தண்ணி காலி ஆகிட்டாலும் உடனே தண்ணி தாகம் எடுத்துருது. ஃப்ரெண்ட் நீங்கள் வந்து புறாக்கு இறை இல்லாமல் கூட வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 1 நாள் 2 நாள் ஃபுல்லாக இறை கூட இல்லாமல் வச்சுக்கோங்க. தயவுசெய்து தண்ணி இல்லாமல் வைக்காதீங்க, தண்ணி டெய்லி வச்சுருங்க மறக்காமல். ஏன்னா இது வெயில் காலம், மழை காலம்னா கூட நாங்கள் பிரச்சனை இருக்காது, வெயில் காலம். அது போக ஃப்ரெண்ட் நீங்கள் வந்து இது மாதிரி தண்ணி வைக்காது, வீட்டில் இறை வைக்கலனாலே பாதி பூரா உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் டேப் அவுத்து விடாமல் நிற்காது. இவங்க கரெக்டாக தண்ணி வைக்க முடியாது, இறை வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடும் வீட்டை விட்டு. நீங்கள் அது மட்டும் கரெக்ட் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அது மட்டும் கரெக்டாக கவனமாக இறை தண்ணி வந்து மறந்துடாமல் வச்சுருங்க. இப்போ வந்து நான் உள்ளே இறை வச்சுருக்கேன், சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு பாருங்கள். தண்ணி நல்லா வந்து குடிச்சிக்கிட்டு இருக்கு, பிரச்சனை இருக்காது. அது போக ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வீட்டில் வந்து ஒருத்தர் பார்த்துட்டு கடை ஃப்ரெண்ட் ஆனால் இன்ன ப்ரோ நீங்கள் வந்து புது ஆஸ்திரேலியா இருக்கீங்களானே, இதெல்லாம் கிடையாது. இது வந்து நம்ம பழைய ஆஸ்திரேலியன் தான், கேமராமேன் கொண்டு கரெக்டாக காமிக்கல. இது நம்ம பழைய ஆஸ்திரேலியன் தான், முடி கொட்டி வளர்ந்துருக்கு, அதனால் ரொம்ப டார்க் கலராக வந்துட்டு முடி, அதனால உங்களுக்கு வந்து புது ஆஸ்திரேலியன் மாதிரி தெரியும். இது வந்து பழைய ஆஸ்திரேலியன் தான். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சண்டை ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி குடிக்கிறதுக்காக 2 சண்டை போட்டுக்கிட்டு இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.